ஃபீமேல் டிடெக்டிவ்ஸ் கிடையாது. நான் சொல்றது 1993ல வந்து விமன் வந்து வேலைக்கு போறதே கொஞ்சம் கம்மி தான் இருந்தாங்க. ரொம்ப மோசம்லாம் கிடையாது இருந்தாங்க. இப்பவே நீங்க டிடெக்டிவ் ஏஜென்சி இப்படின்றீங்க. அப்ப அந்த டைம்ல விமனே இருக்க மாட்டாங்க. அந்த காலத்துல வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. எங்களுக்கு மண்டை உடைக்கிற மாதிரிலாம் இருக்காது. அண்ட் தேர் வாஸ் நோ டெக்னாலஜி, நோ செல்போன், எதுவுமே கிடையாது. கேமரா இப்படிலாம் கேமரா இருக்கும், அதெல்லாம் வச்சு போட்டோ எடுத்துருக்கோம் கிளைண்ட். அப்போ இப்போ நீங்க செல்போனை வச்சு இப்படி கூட கேமரா போட்டோ எடுக்க முடியாது. உடனே என்ன போட்டோ எடுக்கிறீங்களான்னு கேட்டுருவாங்க. ஸோ நவ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. ஒரு சர்ச்சிலேருந்து ஒரு விமனை ஃபாலோ பண்ணிட்டு போய் அங்கேருந்து அவங்க அப்பாவை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அப்பா வந்து பணம் பாரோ பண்ணிட்டு கொடுக்காம ஒரு அப்ஸ்காண்ட் ஆயிட்டார். ஸோ இந்த ஃபீமேல் அவங்க பொண்ணு வந்து இந்த சர்ச்சுக்கு வரும்னு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். அங்கேருந்து ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டை கண்டுபிடிச்சி அவங்க வீட்டை ஃபாலோ பண்ணி நம்ம ஷேடோ பண்ணி அந்த பொண்ணு வெளியே போகும்போது அவங்க அப்பா எங்கே வந்து மீட் பண்ணுறாங்கன்னு பார்த்து அப்படி அவங்க அப்பாவை நான் கண்டுபிடிச்சி கொடுத்தேன். அதான் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் கேஸ். நீங்க இதே யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபிளாட்டுக்குள்ள போய் எங்களால எவ்வளவு தான் நிற்க முடியும்? அதுக்குள்ள போறதே இப்பெல்லாம் நிறைய வந்து சிஸ்டம் வந்துருச்சு. உள்ள இருக்கவங்க ஆக்சஸ் கொடுத்தாதான் நீங்க அந்த ஃபிளாட்டுக்குள்ளே போற மாதிரி. ஸோ தட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் ஃபார் அஸ் ரைட் நோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்க மேல வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நம்பிக்கை வரணும். அந்த கிளைண்ட் போய் இன்னொரு கிளைண்ட்டை ரெஃபர் பண்ணணும். எனக்கு பை ரெஃபரன்ஸ் தான் எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ். எனக்கு வந்து வரவங்களே மேடம் உங்களை பத்தி சொன்னாங்க அவங்க அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் கிளைண்ட் உங்களுக்கு வர்ற வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். தட் வில் டேக் இயர்ஸ். 3 years ஆகலாம், 4 years ஆகலாம், 5 years ஆகலாம். வி மே நாட் நோ. நான் வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு வர்றதுக்கு 30 years ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ். இது நல்லா மாதம் ஒரு கேஸ் கூட வந்திருக்கு. ஆஃபீஸ் வாடகை கட்டுவோமா, கரண்ட் பில், ஆஃபீஸ் வாடகை அண்ட் ஃபோன் பில் கட்டுற அளவுக்கு வந்தால் போதுங்கிற அளவுக்குலாம் கூட நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நமக்கோட டிடெக்டிவ் ஏஜென்சி மாலதி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க ஃபீல்ட் எப்படி மேம் இருக்கு? எனக்கு டிடெக்டிவ் ஏஜென்சினா நாங்க படத்துல பார்த்ததுதான், மேக்ஸிமம் வந்து ஆண்கள் தான் இருப்பாங்க. கொஞ்சம் நல்லா இருக்கு. நீங்க நிறைய கேசஸ் எதிர்பார்க்க முடியாது. நிறைய கேசஸ் வரணும், நிறைய பேர் குற்றம் பண்ணணும். நான் நிறைய பேர் குற்றம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால குற்றங்கள் குறைவாக இருக்கிறதுனால குறைவான கேசஸே நமக்கு வருது. அதுவே வந்து மண்டையை பிச்சுக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான். கண்டிப்பா எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஒன்னொன்னும் வித்தியாசமா இருக்கிறதுனால எனக்கு எப்பவுமே இந்த மோனோட்டானஸா ஒரே வேலையை பண்ணிட்டு இருக்கவே எனக்கு பிடிக்காது. அதாவது புதுசு புதுசா, அதாவது என்னை வந்து இன்னமும் கத்துக்கிறத விடலையான்னு தான் கேட்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருந்து நிறைய ஒர்க்ஸ் பண்ணுவேன். இந்த குரோஷா பேக்ஸ் பண்றது, பெயிண்டிங் பண்றது, நிப் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங், ஃபேப்ரிக் பெயிண்டிங், அப்புறம் எம்பாசிங் ஒர்க்ஸ், இது மாதிரி எதுனாலும் பண்ணிட்டே இருப்பேன். அது லேர்னிங் ப்ராசஸா இன்னைக்கு வரைக்கும் நான் நிக்கல. இப்போ புதுசா வந்து பெருங்காயம் அவுட் டு மேனுஃபேக்சர் பெருங்காயம் லேர்ன் பண்ணிட்டு, பெருங்காயமே ஒரிஜினலா இப்போ என்னோட பெருங்காயம் நீங்க உள்ள வரும்போது நீங்க பார்த்துருப்பீங்க, பெருங்காய வாசனை தான் வந்திருக்கும். இட்ஸ் பிகாஸ் நான் வந்து பெருங்காயம் மேனுஃபேக்சர் பண்றேன். ஒரு கன்சைன்மெண்ட் இங்க இருக்கு, அவங்க எடுத்துட்டு போறதுக்கு வருவாங்க. இன்ஜினியரிங் ஆக்சுவலி படிச்சீங்க, எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வரலாம்னு உங்களுக்கு தோணுச்சு? இது வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி, எங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. அப்பா வந்து வெளிநாட்டுல இருந்தாங்க. ஸோ அது வந்து நாங்க வாடகைக்கு விட்டாங்க, சப்ளீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ நாங்க யாருக்கு வாடகைக்கு விட்டோமோ அவங்கள தேடி போற ஒரு ப்ராசஸை நான் அப்போ பண்ணேன். தேடி போனீங்க? ஆமா, அவங்கள தேடுறதுக்காக ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை தேடி போனேன். அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி எங்க ஹஸ்பண்ட் ரன் பண்ணிட்டு இருந்தாரு. இவங்களையும் கண்டுபிடிச்சு எங்க ஹஸ்பண்டையும் கண்டுபிடிச்சிட்டு. ஆமா. ஓகே. இப்போ அங்க போய் அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க அப்படியே ஜாயின். ஆமா, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஃபீமேல் டிடெக்டிவ்ஸ் கிடையாது. நான் சொல்றது 1993ல வந்து விமன் வந்து வேலைக்கு போறதே கொஞ்சம் கம்மி தான் இருந்தாங்க. ரொம்ப மோசம்லாம் கிடையாது இருந்தாங்க. பட் அந்த டைம்ல டிடெக்டிவ் ஏஜென்சி, இப்பவே நீங்க டிடெக்டிவ் ஏஜென்சி இப்படின்றீங்க. அப்போ அந்த டைம்ல விமனே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு விமனை வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ என்கிட்ட கேட்டாங்க, நீங்க வந்து பண்ணி தரீங்களான்னு கேட்கும்போது ஓகேன்னு சொல்லிட்டு, அதான் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் கேஸ். ஒரு சர்ச்சிலேருந்து ஒரு விமனை ஃபாலோ பண்ணிட்டு போய் அங்கிருந்து அவங்க அப்பாவை நாங்க கண்டுபிடிக்கணும். அப்பா வந்து பணம் பாரோ பண்ணிட்டு கொடுக்காம ஒரு அப்ஸ்காண்ட் ஆயிட்டார். ஸோ இந்த ஃபீமேல் அவங்க பொண்ணு வந்து இந்த சர்ச்சுக்கு வரும்னு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். அங்கேருந்து ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டை கண்டுபிடிச்சி அவங்க வீட்டை ஃபாலோ பண்ணி நம்ம ஷேடோ பண்ணி அந்த பொண்ணு வெளியே போகும்போது அவங்க அப்பா எங்கே வந்து மீட் பண்ணுறாங்கன்னு பார்த்து அப்படி அவங்க அப்பாவை நான் கண்டுபிடிச்சி கொடுத்தேன். அதான் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் கேஸ். 93ங்கும் போது நீங்க தான் சொல்றீங்க, நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கேன்ற மாதிரி
சோ அந்த டைம்ல யாருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து உள்ள வரலையா? அப்போ நீங்க சொல்லியிருப்பாங்களா ஏதாவது? நீ ஒரு ஒரு பொண்ணா மட்டும் எதுக்கு அதுக்குள்ள இருக்கீங்க? அது அப்ப நிறைய கிரிட்டிசிசம் இருக்கும்ல. அதெல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் கேட்கவே வேணாம். நம்ம கிரிட்டிசிசம் இப்பயே பாக்குறீங்களே. ஒரு ஒரு மனிதர் புதிதாக வந்தா எடுத்து ஒரு பச்சிளம் குழந்தைய வந்து ஏத்துக்கிறதுக்கு யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம நீந்தி கிந்தி தான் வெளியில வந்த. அவங்க என்னன்னா நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில தான் என்ன வந்து அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. நீங்க நினைக்கிறதுனால நான் அதுவாக போறது கிடையாது. நான் என்னவோ அதுவாக தான் நான் இருக்க போறேன். ஆக்சுவலி ஹஸ்பண்ட் சப்போர்ட். ஆமா, ஹஸ்பண்ட் சப்போர்ட் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட். ஓகே. ஸோ மை சில்ட்ரன்ஸ் ஆல்சோ கிரேட். ஏன்னா குழந்தைல இருந்து நானே தான் உங்களை பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து லவ் மேரேஜுங்கனால பேரண்ட்ஸ் வந்து கூட வந்து எந்த ஹெல்ப்புமே கிடையாது. ஸோ அப்படியே எனக்கு வந்து நான் லிவ்ட் இன் வேளச்சேரி. அங்கே ஐ ஹேட் அ வெரி ஹியூஜ் கம்யூனிட்டி பீப்புள்னா அங்கங்கே ஸ்கேட்டர்டாக தான் வீடு இருக்கும். ஆனாலும் வந்து நாங்கள் ஒரு 40 ஃபேமிலிஸ் அங்கே ரொம்ப அந்யோன்யமாக இருப்போம். நான் வந்து இப்போ கேஸ் விஷயமா அப்போ நான் கேசஸ்லாம் நானே போய் ஃபீல்டில் ஹேண்டில் பண்ணுவேன். அப்போல்லாம் எனக்கு யாருக்குமே தெரியாது. அது மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் இருக்கிறதே ஃபர்ஸ்ட்ல தெரியாது. இட் வாஸ் ஸோ ஈஸி தென். நான் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா குடுக்குன்னு ஓடுவேன். நான் எதிரில் ஒரு ஆண்டி இருப்பாங்க. அந்த ஆண்டி நான் வெளில போகிறேன் அப்படிங்கன்னு தூக்கி போட்டு போவேன். இல்லைன்னா இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்ககிட்ட கொடுப்பேன். பசங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா பாப்பாவை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இவ்வளவு விஷயங்களுக்கு நடுவுல. ஆமா, ஏன்னா ஐ ஹேட் டு டேக் கேர் ஆஃப் மை சில்ட்ரன்ஸ் அண்ட் த ப்ரொஃபஷன். ஏன்னா அப்போல்லாம் ரேருக்கு ரொம்ப கம்மி தானே கேஸ் உங்களுக்கு. நீங்க அதுக்கு போய் ஆளு சம்பளம் வச்சு கொடுத்தீங்கன்னா நீங்க எங்க இருந்து உருப்பட முடியும்? டிடெக்டிவ்னு பெருசா இருந்திருக்காது. இருந்திருக்க. அப்போ மென்னுங்கும் போது மென்னோட வேலைக்கு எங்கிட்ட ஆள் இருந்தாங்க. விமென்ங்கிற வேலை என்னமா நான் தான். இப்போ நீங்க ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள போய் அந்த பொண்ணு இருக்கான்னு பார்க்கணும்னா நான் தான் போய் ஆகணும். நோ அதர் கோ. இப்போ நீங்க உமனா ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கா? இப்போ சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நைட் டைம் போய் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கும் சேஃப்டி மீறியெல்லாம் ஒர்க் பண்ண மாதிரி விமன் நைட் டைம்ல வந்து விமன் வெளியே போனா இப்போ வந்து நைட்ல வந்து 12 மணி 1 மணிக்கு போனா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க விமன். அன்னைக்கு வந்து நீங்க 9 மணிக்கு மேல வெளியில போனாலே ஏன் வராங்க, ஒரு பொண்ணு ஏன் வெளியே வருது அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டம் வந்து நிக்கலாம். அப்போ நான் போறேன்னா உண்மையாவே நிஜமாலுமே தெரிஞ்சிரும். நான் அவனை ஃபாலோ பண்ண தான் போறேன்னு தெரிஞ்சிரும். அதனால we don't entertain women in the night times. இன்னைக்குமே we don't entertain women in the night times. ஏன்னா there is no safety as such. ஏன்னா எல்லாரோட சேஃப்டியும் நம்மளே தான் பார்த்துக்கணும். எல்லாத்துக்கும் வந்து போலீஸ் வருவாங்கன்னெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா எவ்ரிவேர். ஏன்னா இங்க பாருங்க, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஹியர் இன் திஸ் ஏரியா. இந்த ஏரியாவுக்கு 50 ஸ்டேஷன்ல 50 கான்ஸ்டபிள்ஸ் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 50 கான்ஸ்டபிள் இதுக்கு இவ்வளோ பெரிய வைட் ஏரியா திஸ் இஸ். இதை கவர் பண்ணணும்னா அந்த 50 பேர் வந்து 50 பேரும் ஒரே நேரத்தில் ஸ்டேஷன்லாம் இருக்க முடியாது. தே ஹேவ் ஷிஃப்ட்ஸ். ஸோ 25 பேர் இருப்பாங்க. 25 பேர் எப்படி நம்ம எல்லாரையும் மானிட்டர் பண்ண முடியுமா? ஸோ தட் இஸ் நோ. அதனால நான் ஆல்வேஸ் டேக் சேஃப்டி மெஷர்ஸ் வென் ஐ சென்ட் மை ஸ்டாஃப் அண்ட் ஃபீல்ட். எதர் இட் இஸ் மேல் ஆர் ஃபீமேல், வி கிவ் தம் சம் கைட்லைன்ஸ். இதுக்கு மேலன்னா யூ டோன்ட் ஃபாலோ தெம் ஆர் யூ டோன்ட் டூ திஸ் ஒர்க். யூ கெட் பேக் டு த ஆஃபீஸ், வி வில் சி நெக்ஸ்ட் டே. முதல்ல சேஃப்டி ஆஃப் த ஸ்டாஃப். அதுதான் நான் என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே அதுதான் நான் கொடுக்குறது. ரொம்ப ரிஸ்கி கேசஸ் அப்படின்னாக்கா நாங்கள் 2-3 மெத்தட்ஸ் வச்சுருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிப்போம். அது எப்படி இந்த டைம் லிமிட்டுக்குள்ளே அவங்க வர்றாங்க அந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ. இப்போ இந்த டிடெக்டிவ் ஃபீல்டில் ஃபீமேல்ஸ் அதிகமாக வந்திருக்காங்களா? இருக்கிறாங்க. ஐ ஹவ் நாட் மெட் தெம் பர்சனலி. வி ஹாவ் அ அசோசியேஷன். ஆல் இண்டியா லெவலில் வி ஹாவ் டிடெக்டிவ்ஸ் அசோசியேஷன் இருக்குது. ஏபிடிஐங்கிற பேரில் இருக்குது. ஆல் இண்டியா ப்ரைவேட் டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் வந்து ஐ எம் த ஒன்லி ஃபீமேல் அட்டெண்டிங் த அசோசியேஷன் மீட்டிங்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஐ ஹவ் நெவர் சீன் எனி அதர் ஃபீமேல் இன் த மீட்டிங். மென்ஸ்க்கு தான் அதிகமா இருக்குன்றீங்க. ஆமா. இப்போ நீங்க உண்மையாவே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ இந்த ஃபீல்ட பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டா இருக்கும். இது என்னடா இப்படி இருக்கு, இது இருக்கு அப்படின்னு நீங்க ஷாக் ஆன மாதிரி கேசஸ் ஏதாவது இருக்கா? நீங்க வந்த புதுசுல, அதான் 1993 அந்த டைம்ல. எனக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தேடுதல் அதிகமா இருக்கும். எனக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ நீங்க வந்து நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா, நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த தேடுதல் வந்து அதிகமா இருக்கிறதுனால நான் இன்னும் நிறைய படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன்னு சொல்லுவேன். இந்த ஃபீல்ட்லயுமே வந்து டெய்லி வி ஹேவ் அ லேர்னிங் ப்ராசஸ். உங்க ஒர்க்கே வந்து அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாத மாதிரியான. ஆமா, இது இப்ப நான் வந்து ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க போறேன்னா அடுத்த கேள்வி என்கிட்ட இருக்காது.
நீங்க சொல்ற பதில வச்சுதான் நான் எடுக்கணும். ம். நான் அந்த இடத்துல என்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி நான் தேட வந்த விஷயத்த தேடிட்டு நான் போகணும். அந்த இடத்துல மைண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் வாட் ஐ டெல் மை ஸ்டாஃப் ஆல்சோ. போனியா உன்னோட இதுதான் உன்னோட இது கரு. இது வந்து அங்கிருந்து உனக்கு கிடைக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணுவியோ பண்ணு. அந்த ஸ்பாட்ல உட்காந்து உனக்கு என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ம். ஒருவேளை நீ மாட்டிக்க போற அப்படிங்கிற ஒரு சின்ன துளி ஒரு சந்தேகம் உனக்கு வந்துருச்சுன்னா டக்குன்னு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிரு. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். நீங்க இதுல எதையாவது இப்போ அதான் நீங்க ஃபைண்ட் பண்ண போறீங்க, அவங்கள கண்டுபிடிக்க போறீங்க. நீங்க எதுலயாவது மாட்டுன மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா? பொண்ணு வந்து ஆக்சுவலி ஷீ இஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா. ம். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது, ஹிந்தி தெரியுது. வீட்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து வச்சுட்டு போயிட்டாரு. இவங்களுக்கு வெளியே போக முடியாது. கீழே செக்யூரிட்டி. சர்வன்ட் மெய்டு கிட்ட வந்து ஒரு சின்ன லெட்டர் எழுதி எங்களுக்கு அனுப்பி விடுறாங்க இங்கிலீஷ்ல. அண்ட் அப்போல்லாம் வந்து இந்த டயல் டெலிஃபோன் இருக்கும். அந்த எல்லோ பேஜஸ்ல நம்பர்ஸ் இருக்கும். எங்க நம்பர்ஸ் இருக்கும். டிடெக்டிவ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்பர் அதுல இருக்கும். அதை பார்த்து அந்த பொண்ணு அந்த அட்ரஸ் எல்லாம் எழுதி எங்க கையில கொடுத்து அனுப்பிச்சு விட்டு அந்த பொண்ணு வந்தாங்க எங்களை பார்க்கறதுக்கு. வந்து அந்த சர்வன்ட் மெய்டு வந்து எங்களுக்கு கொடுத்து ரெஸ்கியூ மீ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்டே கேட்குறோம், அந்த மெய்டுகிட்டே கேட்குறோம் எப்போ அவங்க ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்கன்னு கேட்டு நாங்கள் உள்ளே போய் அவங்கள மீட் பண்ணி அவங்களுடைய ப்ராப்ளத்தெல்லாம் கேட்டு அவங்களுக்கு உண்டான சொல்யூஷன் நாங்கள் கொடுத்தோம். இப்போ 1993 இருந்து இப்போ வரைக்கும் இருக்கீங்க இல்லையா? இப்போ நிறைய கேசஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஷியேட் என்னன்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்தில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு மண்டை உடைக்கிற மாதிரிலாம் இருக்காது. அண்ட் தெர் வாஸ் நோ டெக்னாலஜி, நோ செல்ஃபோன், எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து இந்த கேமரா இப்படிலாம் கேமரா இருக்கும், அதெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்கோம் கிளைண்ட் அப்போ. ம். இப்போ நீங்கள் செல்ஃபோனை வச்சு இப்படி கூட கேமரா ஃபோட்டோ எடுக்க முடியாது. உடனே என்ன ஃபோட்டோ எடுக்கிறீங்களான்னு கேட்டுருவாங்க. ம். ஸோ நவ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஃபாலோ பண்ணுறது. அப்போ தான் டிடெக்டிவ் ஏஜென்சி இருக்குன்ற ஒரு இதுவே எல்லாருக்கும் தெரியாது. சும்மா யாரோ பின்னாடி வராங்கன்னு திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்தாங்கன்னா உடனே நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி பண்ணுவோம். அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நவ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். மக்களுக்கு அவேர்னஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் தெருவுக்கு தெருவு சிசிடிவி கேமரா, மூளை முடுக்கெல்லாம் சிசிடிவி கேமரா. ஸோ மாட்டணும்னா நாங்கள் தான் மாட்டுவோம். ம். ஸோ இப்போ ரொம்ப டெக்னிக்கலாக பண்ண வேண்டியிருக்கு. இப்போ உங்களை வந்து போலீஸ் அவங்களும் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஃபைன் பண்ணி கொடுங்க இந்த பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்காங்களா? நான் அது போலீஸும் நம்மளுக்கும் கண்டிப்பா டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க வந்து கொலை பெரிய பெரிய விஷயங்கள் அவங்க பண்றது, நம்ம பண்றதெல்லாம் ஃபேமிலி ஓரியன்ட் கேசஸ். ஸோ ஓகே. அதனால வந்து அது எங்க சம்மந்தம் இல்லை. அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. we are two different journals. ஓகே. ஆக்சுவலி இந்த வேலு படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. அதுல வந்து அவங்களும் டிடெக்டிவ்ல தான் வொர்க் அந்த பண்ணுவாங்க. ஒரு படத்துல மட்டும்தான் என்னால வந்து ஒரு டிடெக்டிவ் பார்த்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மற்ற படம் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி நம்ப முடியாத மாதிரி, அங்க ஒரு பல்லு இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு படம் இருந்தது. வடிவேல் படம் கூட ஒரு படம் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றேன்ட்டு 007 சீனா தானா டிடெக்டிவ் ஏஜென்சின்ட்டு அது காமெடியா இருந்துச்சு அந்த மூவி. ஆக்சுவலி அது தெரியல, பட் இதுல பார்க்கும்போது ஆக்சுவலி டிடெக்டிவ் ஏஜென்சி மாதிரி இருந்துச்சு. இந்த வேலு படம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அந்த சாயல்ல வந்தது. நாங்க பண்ணக்கூடியது கொஞ்சம் அதுல இருந்தது, நாட் ம். ஃபுல்லி. அட்லீஸ்ட் அவங்க வந்து ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணாம ப்ராக்டிக்கலா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அது. இப்போ அதுல பாத்தீங்கன்னா அவ வாலண்டியராவே சொல்லுவேன் இந்த மாதிரி ஃபேக் ரிப்போர்ட் கொடுங்க அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. கொடுக்கறது கிடையாது. we don't do that. அவங்க கிட்ட சொல்லிடுவோம், நீங்க இப்படிதான் வேணும்னு எங்கிட்ட ரிப்போர்ட் கேட்க முடியாதுங்கிறத இனிஷியலா அவங்க பேசும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்றது. ஏன்னா இவ்வளவு நாள் எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்களுக்கு அது நல்லாவே தெரியும். என்ன இருக்கோ, உண்மை என்ன இருக்கோ அதை நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற விஷயத்த நாங்க வந்து தெளிவுபடுத்திடுவோம் ஆரம்பத்திலேயே. நாங்க இதை கொடுப்போம் அப்படின்ற எண்ணத்துல வந்துடாதீங்க. கேட்டிருக்காங்க எல்லாமே. கேட்பாங்க. என்ன லவ் மேட்டர்ல பொண்ணு வந்து பையனை வந்து பிடிக்காத மாதிரி விஷயங்கள் சொல்லுங்க அப்படிம்பாங்க. சரி, அப்ப நாங்க சொல்லுவோம், சி அவங்க ஆல்ரெடி 18, நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, சட்டத்தின் முன்னால எதுவுமே செல்லுபடியாகாது. ஸோ நீங்க இந்த மாதிரி கிமிக்ஸ் வேலை பண்றதெல்லாம் விட்டுட்டு என்ன நல்லது நடக்கணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம். அந்த மாதிரி கேசஸ் நாங்க வி டெல் தம் ஃப்ராங்கா வந்து அவங்கள உட்கார வச்சு ஒரு கவுன்சிலிங் தான் நாங்க கொடுப்போமே உங்களுக்கு. யூ டோன்ட் டேக் இட் இன் அ சீரியஸ் வே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நாங்க சொல்லிடுவோம். இப்போ இந்த டிடெக்டிவ் ஃபீல்ட்லயே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஏரியாஸ் அப்படின்னா எதுனா? இப்போ இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் நின்று கேஸ் பார்க்கறது கொஞ்சம் ஈஸி. பட் அதுவுமே வந்து இப்போ நானெல்லாம் போனேன்னா கொஞ்ச நேரம் பசங்க நின்னான்னா
எதுக்கு நிக்கிறேன், ஏன் இங்க நிக்கிறேன், ஏன் இந்த 2 வாட்டி இந்த ரோட்ல போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டரையே நான் ஒரு டிக்கெட்டுருங்க. அவர் ஐயோ மேடம்க்கு என்னை தெரியும், மேடம் இருந்தாலும் வந்து என்னை பார்த்து கேட்டுட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு 2 பேர் ஃபோன் பண்ணி மேடம் நீங்க அவர் வந்து நான் அந்த பில்டர் மேடம் அவரை பார்த்து நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு சிலர் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நிறைய பேர் இருப்பாங்க. வயசானவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா ஏன்ப்பா ரொம்ப நேரம் நிற்கிறேன்னு கேட்பாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து நெகட்டிவ் பாயிண்ட். ஏன்னா நாங்கள் இப்போ இந்த தெருவில் அட்லீஸ்ட் நீங்கள் கொஞ்சம் போயிடலாம். பட் நீங்கள் இதே யோசிச்சு பாருங்க, ஒரு ஃப்ளாட்டுக்குள்ள போய் எங்களால் எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? ஒரு பெரிய பெரிய ஹியூஜ் ஃப்ளாட்ஸ் இருக்கு, அதுக்குள்ள போறதே இப்பெல்லாம் நிறைய வந்து சிஸ்டம் வந்துருச்சு. ஒரு அவங்க ஆக்சஸ் கொடுத்து உள்ள இருக்கவங்க ஆக்சஸ் கொடுத்தாதான் நீங்க அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போற மாதிரி. ஸோ தட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் ஃபார் அஸ் ரைட் நோ. மருத்துவம், நர்சிங் அந்த மாதிரி இந்த ஒரு ஃபீல்டை வந்து பெண்கள் சூஸ் பண்ணலாமா? இன்னைக்கு தலைமுறை எப்படி அப்படின்னா தே வாண்ட் டு மேக் ஈஸி மணி. ஒரு கஷ்டங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டுலாம் இந்த ஃபீல்ட்ல அவங்க வந்தா தே கேனாட். நான் வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு வர்றதுக்கு 30 இயர்ஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ். இது நல்லா மாசம் ஒரு கேஸ் கூட வந்திருக்கு. வாடகை நம்ம ஆஃபீஸ் வாடகை கட்டுவோமா, கரண்ட் பில், ஆஃபீஸ் வாடகை அண்ட் ஃபோன் பில் கட்டுற அளவுக்கு வந்தா போதுங்கிற அளவுக்குலாம் கூட நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். வி யூஸ் டு வெயிட் ஃபார் கிளைண்ட்ஸ் தோஸ் டேஸ். இப்போ நாங்கள் வி கிவ் அப்பாயின்மெண்ட் ஃபார் த கிளைண்ட்ஸ். புரியுதுங்களா? அந்த ஒரு பொறுமை இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ யங்ஸ்டர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ போனால் எனக்கு வந்து எடுத்தோடனே 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் வரணும், 2 லட்ச ரூபாய் சம்பளம் வரணும், அந்த மாதிரி எய்மில் தான் இன்னைக்கு பிள்ளைங்க வருது. அது வந்து அது ஒரு ஏமாற்றம் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய, ஏன்னா ஐ டாக் வித் லாட்ஸ் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. நீங்கள் ஒரு கூட்டத்தில் போய் கேட்டிங்கன்னா என்னம்மா சம்பளம்னா ஒரு சிலது தான் சொல்ல, எனக்கு 20,000, 25,000, 50, 1, 2, 3 எல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நீ 2, 3 கேட்குறேன், ஐம் ஸோ ஹாப்பி, யூ ஆர் எய்மிங் ஃபார் அ பிக்கர் அமௌண்ட். பட் நீ என்ன உனக்கு அவுட்புட் நீ கொடுப்ப அந்த கம்பெனிக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது தெரியல. ஒன்லி தே ஃபிகர் இட் அவுட் இன் நம்பர்ஸ். ஏன்னா இப்போ சில்ட்ரன் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இல்லை. தட் ஐ வுட் சே பிகாஸ் ஆஃப் த மொபைலில் நீங்கள் கேம் விளையாடுற மாதிரி எல்லாமே நினச்சிக்கிறாங்க. அது அது வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு நான் இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். பட் அந்த மாதிரி எய்மோட நீங்கள் வந்தோடனே யூ கேன் மேக் இவ்வளோ மணி பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தாலாம் நாட் பாசிபிள். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்க மேல வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நம்பிக்கை வரணும். அந்த கிளைண்ட் போய் இன்னொரு கிளைண்ட்டை ரெஃபர் பண்ணணும். எனக்கு பை ரெஃபரன்ஸ் தான் எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ். இப்போ எனக்கு வந்து வரவங்களே மேடம் உங்களை பத்தி சொன்னாங்க அவங்க அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் கிளைண்ட் உங்களுக்கு வர்ற வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். தட் வில் டேக் இயர்ஸ். 3 இயர்ஸ் ஆகலாம், 4 இயர்ஸ் ஆகலாம், 5 இயர்ஸ் ஆகலாம். யூ மே நாட் நோ. எப்போ உங்களோட அந்த கிரெடிபிலிட்டி வந்து அங்க வந்து உட்காருதோ அன்னைக்கு உங்களுக்கு வந்து அந்த இன்கம் வரும். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஓ திஸ் இஸ் வெரி ஈஸி ஜாப், போனோன்னா யூ கேன் மேக் மணி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுவாங்க, கத்துக்கிட்டு போய் நம்ம ஆரம்பிக்கலான்னு. அது மாதிரி கத்துக்கிட்டு போய் ஆரம்பிச்சு பெருசா வந்தவங்க நான் யாரையும் பார்க்கல. அதான் சில பேர் என்னன்னா இது ஈஸி, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எதையாவது கண்டுபிடிக்கலாம், இந்த படத்துல எல்லாம் பார்த்து வர மாதிரி இந்த ஃபீல்ட நினைக்கிறாங்க. டெய்லி வரும்னு நினைக்கிறாங்க. டெய்லி எல்லாம் கிரைம் நடக்கவே முடியாது இல்ல. அப்படியே நடந்தாலும் எல்லாரும் வந்துட மாட்டாங்க. இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு பொருள் வேணும்னா அதை பார்கெயின் பண்ணுவீங்க. அந்த ரேட் உங்களுக்கு ஓகேன்னா தான் நீங்க வாங்குவீங்க. இப்ப நமக்கு வரக்கூடிய கிளைண்டால ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சாதான் நம்ம கேஸ் பார்ப்போம். அவங்க ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா நம்ம கேஸ் பார்ப்போமா? வை வி ஷுட் வேஸ்ட் அவர் டைம் இல்லையா? ஸோ அது வந்து பசங்களுக்கு தெரியும். இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எனக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வரும். எனக்கு கசின் வந்து உங்கள் ஃபீல்டில் வந்து வரணும்னு நினைக்கிறான், அவன் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்பாங்க. நான் உடனே கேட்பேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ தான் படிச்சுட்டு வந்திருக்கான், அவன் கிரிமினாலஜி சப்ஜெக்ட் படிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்வாங்க. கிரிமினாலஜி சப்ஜெக்ட் படிச்சுட்டு வந்துட்டா நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னா எல்லாருக்கும் வந்து இயற்கையிலே இருக்கும். நான் வந்து படிக்கவே இல்லை, கிரிமினாலஜி படிக்கவே இல்லை. எனக்கு அதில் இருக்க ஆர்வம், அதுக்கான பொறுமை இருந்தது. நான் வந்து நாங்கள் டெவலப் ஆகிறதுக்கே எனக்கு வந்து 5 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஐ ஸ்டார்டட் டேக்கிங் மணி ஃப்ரம் த ஆஃபீஸ். அப்போ அந்த பொறுமை நமக்கு இருக்கணும். வர எக்ஸ்பென்ஸை பண்ணிக்கிட்டே பேசாம இருக்க முடியுமா? அது இருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ அட்வொகேட் ஃபீல்ட்ல இருக்கவங்களாம் இந்த ஃபீல்ட்ல ஈஸியா வந்துடலாம்னு சொல்றாங்க. அட்வொகேட் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஈஸியாக வரலன்னா எப்படி வராங்கன்னு சொன்னாக்க, ஒரு கிளைண்ட் வருவாங்க, என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணோட அஃபேர் இருக்கும்பாங்க, இல்லை
பையன் வருவான், என் ஒய்ஃபுக்கு வந்து இன்னொரு பையனோட அஃபேர் இருக்கும்பாங்க. ம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே தே வில் ட்ரை டு கோ அண்ட் செக் ஆன் த கிளைண்ட்ஸ் ஹஸ்பண்ட் ஆர் ம். ஒய்ஃப் செக் பண்ண போவாங்க. அப்படி அவங்க டிடெக்டிவா மாறுறாங்க. ஓகே. பட் ஆனா தே cannot do both the profession together. அட்வொகேட்டா இருந்தா தே ஹேவ் டு டூ ஒன்லி அட்வொகேட் ப்ரொஃபஷன். டிடெக்டிவ் ஏஜென்சி அவங்க நடத்தக்கூடாது. மை ஹஸ்பண்ட் இஸ் அன் அட்வொகேட். ஃப்ரம் த பிகினிங் ஹி இஸ் ஒன்லி ரன்னிங் அ டிடெக்டிவ் ஏஜென்சி. ஹி இஸ் நாட் கோர்ட்ல வந்து ஒரு என்ரோல் கூட பண்ணிக்கல வர. அட்வொகேட் ப்ரொஃபஷனுக்கு அது ஒரு இது இருக்கு. நீங்க அட்வொகேட் ப்ரொஃபஷன் பண்ணீங்கன்னா அதை மாத்திரம் தான் நீங்க பண்ணணும். வேற ப்ரொஃபஷன் நீங்க பண்ணக்கூடாது. இப்போ நான் விஸ்வநாத் சன் அப்படின்னு ஒரு மூவி இது ட்ரைலர் வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா 40+ இருக்கும். இந்த பொண்ணு வந்து ஒரு 20+ தான். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேணும் வேணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்துற மாதிரி சீன்ஸ் இருக்கு. ரியல் லைஃப்ல இந்த மாதிரியான கேசஸ் இருக்கா? ரியல் லைஃப்ல நான் ஒரு எங்க பக்கத்துல ஒரு டெனன்ட் இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே இந்த நீங்க சொல்ற மாதிரி ஏஜ் டிஃபரன்ஸ் 20 வயசு டிஃபரன்ஸ் இருந்தது. மாமா பையனை அத்தை பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுது. அது வந்து அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து நாள் ஆக ஆக காமிச்சு கொடுக்குது. பட் அது ஃபேமிலி ஓரியன்டா இருக்கும்போது அது இது லவ் லவ் என்ன லவ் ஆனாலும் அது ஒரு ஃபேமிலிக்குள்ள நடந்த லவ். அது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க. பட் வேற இது எல்லா இடத்துலயுமே ஓகே ஆகுமா? அந்த காலத்துலயுமே பாத்தீங்கன்னா ஏஜ் டிஃபரன்ஸ் அதிகமா தான் கல்யாணம் பண்ண 10 வருஷம் 15 வருஷம் டிஃபரன்ஸ்லாம் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க அதை ஒத்துக்கிறது இல்ல. இது ஒரு மாதிரி என்ன சொல்றது, இந்த நேரம் வந்து ஒரு அந்த அடலசன்ட் ஏஜ்ல வந்து அந்த 20 வயசுலலாம் என்ன பண்றதுன்னு தெரியாது அவங்களுக்கு. அந்த பயாலஜிக்கல் சேஞ்சஸ் 23 வயசு என் லைஃப் எப்படி இருக்குமா, நல்லா ஆயிடுமா, இவரோட நான் வாழ்ந்தா நல்லா இருக்க முடியுமா, அப்படி ஒரு தாட்ல தான் அந்த பொண்ணு போய் அவங்கள போய் கேட்கறது. நீங்க அந்த படத்துல நீங்க சொல்றது இருக்கு இல்லையா, இதே மாதிரி ரியல் லைஃப்லயும் நடக்கும். பட் நாள் ஆக ஆக அவங்க ஒருவேளை அந்த மேரேஜ் லைஃப்ல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் வந்து இப்ப அந்த டிவோர்ஸ் வாங்கிக்கலாங்கிறது ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. அந்த காலத்துல டிவோர்ஸுங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது. நான் சொல்றேன் அந்த காலத்துல ஏஜ் டிஃபரன்ஸ்ல தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நிறைய தாத்தா பாட்டிங்க காலத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஏஜ் டிஃபரன்ஸ் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த டிவோர்ஸுங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது. ஏன்னா கூட்டு குடும்பமா இருக்கும். அதெல்லாம் பத்தி திங்க் பண்றதுக்கே நேரம் இருக்காது. வீட்டுக்குள்ள வேலை இருக்கும், பசங்க படிக்கிறது, பசங்களுக்கு எதை பாக்குறது அதை பாக்குறது, இல்ல கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, குழந்தை பிறக்கும், வீட்லயே நிறைய குழந்தைங்க இருக்கும். ஸோ தியர் ஒர்க் பேர்டனும் நிறைய இருக்கும். அதை பத்தி யோசிக்கிறதுக்கான ஒரு இதுவே இருக்கா. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஏன்னா இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா இவங்க ஒரு செப்பரேட் ஃபேமிலி ஆயிடுறாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இவங்களுக்கு நடுவுல வந்து சண்டைகள் ஏற்பட்டனா அது வந்து விவாகரத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அன்னைக்கு வந்து ஏன் அன்னைக்கு இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அன்னைக்கு இருந்திருக்காங்க. ப்ராபப்ளா இன்னைக்கும் கூட கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் இட் மை டிஃபர். ஸோ தட் இஸ் நாட் அன் ஆப்ட் திங். கரெக்டான விஷயம் நம்ம சொல்லிட முடியாது. அது இப்போ வந்து கல்யாணம் பண்றது இது செகண்டரி மேம். இப்போ என்னன்னா இப்போ ஏஜ் அதிகமா இருக்கு, அவங்களோட வந்து வெறும் பழக்கம் மட்டும் வச்சுக்கிற மாதிரி நியூஸஸ்லாம் வந்து பாக்குறோம். இது வந்து ஒரு கான்செப்ட்மா. இது வந்து இப்போ இந்த யங் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, யங் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து வெளியூர்ல இருந்து வராங்க, இங்க உள்ளூர்லயே இருக்காங்க. வெளியில இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்லர் போறது, மெனிக்யூர் பண்றது, பெடிக்யூர் பண்றது, ஃபேஷியல் பண்றது, ஹேர் ஃபோமிங் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்றாங்க. இதுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10,000 ஆகுமா? இப்ப அந்த அந்த பணம் வந்து அம்மா அப்பாட்ட கேட்டா கிடைக்குமா? காலேஜ் பொண்ணுக்கு அவங்க அதுக்கே லோன் வாங்கி அவங்க ஃபீஸ் கட்டிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு ஆசை. அப்ப அது எப்படி நிறைவேற்றுறது? இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இவங்களோட போய் இவங்களோட அப்படியே பழகினாக்க அதுக்கு ஒரு அமௌண்ட் அவங்க தராங்க. இந்த சுகர் டேடி கான்செப்ட். இது வயசானவங்களோட சின்ன பெண்கள் போறது இது சகஜமாயிடுச்சு. இது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருக்குது. இது இன்னைக்கு வந்து அதுக்கு சுகர் டேடின்னு பேர் வச்சிருக்காங்க. நான் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த பண்ணியிருக்கேன் இந்த கேஸ். இப்போ சின்ன பொண்ணுங்க கல்யாண ஆண்களோட வந்து இப்படி இருக்கிறதுனால அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது அந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரி இருக்கு. பேரண்ட்ஸே வந்து பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் ஆக்சுவலா அம்மாவுக்கு வந்து தெரியும் தான் பொண்ணு தப்பு பண்ணதுன்னா அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா. இப்போ இந்த மாதிரி ஒரு செலவுகள் அதிகமாகும்போது தான் பொண்ணோட வாழ்க்கை முறை ஸ்டைல் வந்து மாறுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். இதெல்லாம் பண்றதுக்கு இவ்வளவு காசு ஆகுமே, நம்ம பொண்ணு இதெல்லாம் பண்ணிக்கிறாளே, அப்போ இவளுக்கு எங்க இருந்து காசு வருது அப்படிங்கிற டவுட் வந்துடும். அவங்களுக்கு எங்ககிட்ட வரணும்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிலர் வந்தவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாங்க என்ன பண்ண எப்படி என் பொண்ணு காசு வருதுன்னு தெரியல, இவ்வளவு எல்லாம் பண்ணிக்கிறா அவ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எங்கிட்ட கொடுக்கும்போது நாங்க ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி இவங்களோட போறாங்க, பேமெண்ட் வந்து அவங்க கிட்ட தான் உங்களுக்கு வருது அப்படிங்கறத வந்து நாங்க கண்டுபிடிச்சு அவங்க பேரண்ட்ஸ்க்கு நாங்க சொன்னோம்.
அது எப்படி மேம் அவங்க திருப்பி அவங்க நார்மல் லைஃப்க்கு எப்படி கொண்டு வர முடிஞ்சதா? அவங்க நார்மல் லைஃபுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா, இந்த சுகர் டாடிங்கிறவர் வந்து எப்பவுமே இங்க இருந்துட போறது கிடையாது. அவரும் போயிடுவாரு. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. அவருக்கு பேர பிள்ளைங்கலாம் இருப்பாங்க அந்த வயசுல. அவங்களும் வந்து இது ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் மாரி தான் அவங்களும் ம். போயிடுவாங்க அதுல. தே டோன்ட் கெட் இன்டு தி மேரேஜ் இல்லையா? ஆ. இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து விலகி போற மாரி விலகி போயிருவாங்க. இந்த காலகட்டத்துல இப்போ முந்தின காலகட்டத்தோட கம்பேர் பண்ணும்போது இப்போ இது அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாமா. இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. இது லீகலாவே இப்ப பண்றாங்களா? லீகலா பண்றாங்களா என்னன்னு தெரியல. பட் இன்னைக்கு நெறைய ஆயிடுச்சு. ஓகே. வேற இதே மாதிரி வேற ஏதாவது கேசஸ் இருக்காங்க? நெறைய வெவ்வேறு விதமா அது மாறி இருக்கும். அந்த ஏஜ் டிஃபரன்ஸ்லயே வந்து இப்ப நம்ம பேசுறதே ஏஜ் டிஃபரன்ஸ்ல வச்சு தான் பேசுறோம். ஒரு கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து நல்லா சம்பாதிக்கிறாரு. ஆனா, வீட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண அவருக்கு நேரம் கிடையாது. அதே ஒரு ஃப்ளாட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வயசு பையனோட அவங்களுக்கு கான்டாக்ட் ஆகுது. எங்க ஹஸ்பண்ட் வந்து பொண்டாட்டிய நம்பி குடுக்குற பணமெல்லாம் அவங்கிட்ட போகுது. ஒரு நாள் பொண்டாட்டியும் பிள்ளைங்களையுமே காணோம். அப்போ எங்ககிட்ட வராங்க. அப்போ நாங்க போய் கண்டுபிடிச்சு சொல்றோம் இந்த மாரி இந்த பையன ட்ரேஸ் அவுட் பண்ணி அவன் வந்து அங்க இல்ல, கேரளா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேரளாலேருந்து போய் அவங்கள பார்த்த உடனே இவங்கள கூப்பிட்டு சொன்ன உடனே இவங்க அங்கேருந்து கார் எடுத்துட்டு ஃபேமிலியோட வந்து அது வரைக்கும் நாங்க அந்த பொண்ணை எங்கேயும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அந்த பொண்ணை வந்து குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்தோம். அந்த பொண்ணுகிட்ட நான் வந்து தனியா உட்காந்து பேசும்போது, இவர் பணம் சம்பாரிச்சு குடுக்குறாரு. எனக்கு ஒரு மெட்டாசன் மாத்திரை வேணும்னா கூட வாங்கி கொடுத்தாரா? வாங்கி குடுக்கல. என்ன சாப்பிட்டியான்னு கேட்டாரா? கேட்கல. தூங்குனியான்னு கேட்டாரா? என்னை வந்து அவர் எதுவுமே கேட்கறது இல்ல. ஆனா இந்த பையன் தான் என்ன பார்த்துக்கிறான் அப்படின்னாங்க. தெரியுமா? இந்த பையன் தான் பார்த்துக்கிறான். இந்த பையன் உன்னை பார்த்துக்கிறதுக்கு நீ காசு குடுக்குற. நீ காசு குடுக்கறதுல தான் அவன் அந்த மாத்திரையை வாங்கிட்டு வரான். சாப்பாடு கேட்டா சாப்பாட வாங்கிட்டு வந்து தரான். எல்லாமே பண்றான். ஆனா அந்த காசு எங்கேருந்து வந்துச்சு? உன் ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து தான் வந்தது. ஸோ நீ தப்பு பண்றங்கிறது உனக்கு புரியுதா? புரியலையா? இந்த விஷயத்த உங்க ஹஸ்பண்டுகிட்டே நீ சொல்லியிருந்திருக்கணும். நீங்க காசு மட்டும் குடுக்குறீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து என் கூட பேசணும்னு தோணல. என் கூட பேசுங்கன்னு நீங்க 2 பேரும் பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். அத விட்டுட்டு நீ இந்த மாரி போனது தவறுமா? அவனும் வந்து உன்ட்ட காசுக்காக தானே வந்திருக்கான். எவ்ளோ காசு உன்கிட்ட இருந்து வாங்கியிருக்கான்? அப்படின்னு சொன்னோனே ஷி ரியலைஸ்ட் அண்ட் ஷி கேம் பேக். இப்ப நல்லா இருக்காங்க. சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் தான் இப்படி ஒரு ஆமா. மாற்றம் கொண்டு ஆமா. வருது.